அஞ்சலியோட பிசினஸ்க்கு மகேஷ் தான் ஹெல்ப் பண்ணிருக்காரா? ஆமா மேடம். அஞ்சலி வாழ்க்கை இன்னைக்கு சரியா இருக்குன்னா, அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னா, இந்த பிசினஸ்ல அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்க போய்கிட்டு இருக்காங்கன்னா, அதுக்கு ஒரே காரணம் மகேஷ் மட்டும்தான். அவரு தப்பு பண்ணியிருக்காரு தான், கோவக்காரர் தான். எதையும் யோசிக்காம நிறைய தப்ப செஞ்சு நிறைய இழந்தும் இருக்காரு. எத்தனையோ கொலை பண்ண கொலைகாரனே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் திருந்தும் போது மகேஷ் திருந்த மாட்டாரா என்ன? மேடம், அஞ்சலிக்காக மகேஷ் என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்காரு. அவரோட ஈகோவையும் தூக்கி போட்டுட்டாரு. ஆனா அத அஞ்சலி புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியல மேடம். நானும் இதை செஞ்சதெல்லாம் மகேஷ் தான்றத சொல்லலான்னு பார்த்தேன். ஆனா மகேஷ் இதெல்லாம் சொல்லவே கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டாரு. சார் அதான் ஓகே சார். நண்பன் நீங்கள் நினச்சிங்கன்னா அஞ்சலியும் மகேஷையும் சேர்த்து வைக்க முடியும். நானா? நான் எப்படி? சார் நீங்க தப்பா எடுத்துக்கலனா உங்க ஆபீஸ்ல மகேஷ்க்கும் ஒரு வேலை கொடுத்து பார்க்கலாமே. மேடம் என்ன சொல்றீங்க? அவர் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனு, அவர் எப்படிப்பட்ட ஆளு? அவர் என் கம்பெனில வேலைக்கு சேர்றதா? மேடம், அவர் கீழே ஆயிரக்கணக்கான பேர் வேலை செஞ்சுதான் நான் பழக்கம். அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவரை வேலைக்கு சேர்க்க முடியும்? சார் ஒரு ஆம்பளை தான் காதலிக்காக என்ன வேணாலும் செய்வான். இப்போ நீங்களே சொன்னீங்க மகேஷ் அஞ்சலிக்காக உயிரை கூட கொடுப்பாருன்னு. உயிரை கொடுக்க நினைக்கிறவருக்கு தான் சப்ப மாட்டேன் சார். நீங்கள் ஆஃபீஸில் வேலையை போட்டு கொடுங்க சார். கரெக்டு, நான் தான் சொன்னேன். அஞ்சலிக்காகன்னு சொன்னா அவர் நிச்சயமா செய்வாப்ல. ஆனா என் மனசு கேட்க மாட்டேங்குது. இந்த இன்ஜினை கண்டுபிடிக்க மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் அவர் தான் செஞ்சிருக்காரு. சொல்ல போனா இந்த ப்ராஜெக்டோட உண்மையான ஓனரே அவர் தானே. அவரை போய் நான் எப்படி வேலைக்கு எடுத்துக்கிறது? சார் நீங்க இதுக்கெல்லாம் தயங்காதீங்க சார். நீங்க இதை பத்தி மகேஷ் கிட்ட பேசுங்க. வேலைக்கு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் அஞ்சலி பிரச்சனை பண்ணானா அதை நீங்க எப்படியாச்சும் சமாளிச்சிருங்க ப்ளீஸ். மகேஷ் அஞ்சலி பக்கத்துல இருந்தாருன்னா அப்போ அவங்களுக்குள்ள அன்பு அதிகமாகும்ல. சரிம்மா, நான் செய்றேன். உங்களுக்காகவும் மகேஷோடைய கேரக்டருக்காகவும் கண்டிப்பா இதை நான் செய்றேன். தேங்க்யூ சார். அப்ப நாங்க வரோம். போயிட்டு வாங்க.